ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் பூர்ண பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் கட்டிங் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஒரு ஹேர் கட்டிங் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கிட்டால வாங்க. பார்த்தீங்கன்னா சைடு வந்து முடி வந்து இப்படி தூக்கி பிடிச்சிங்க. இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா இப்படி கீழே இருந்து இப்படி மேலே கொண்டு வரணும். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டிங் பண்ணிட்டாரு. அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். இப்படி சாட்சி இப்படியே பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இது ஒரு அருமையான கிளைமேட் அண்ட் லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. இது வந்து முடி லென்த்தாக இருக்கிறதுனால சீப்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இதே முடி வந்து லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா சைடு ஃபுல்லாக கிளிப்பு போட்டுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்ஷனாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கிளிப்பு கூட நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிங்களாண்ணா? கண்டினியூ. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிங்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம லேயராக தான் எடுத்து வெட்டணும். அது ஏன்னா தானே எடுத்து வெட்டினீங்கன்னா முடி வந்து அன்ஷேப்பாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் லேயர் எடுக்கிறோம். பேக் லேயரில் என்றைக்குமே ரைட் சைடு கார்னர்லேருந்து வரணும். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி இருந்தாங்கன்னா ரைட் சைடு கார்னர்லேருந்து நம்ம கட் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் சைடில் வாக்கடிச்சு வராங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து கட் பண்ணிட்டு வரணும். நம்ம வெட்டுற லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம அதிலே கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்த லேயரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வெட்டுறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். அடுத்தடுத்த லேயருக்கு அப்படியே ஈக்குவல் காட்டும். அது ஈக்குவலாக நம்ம அதை படி வெட்டிக்கிட்டே வரலாம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், கையில் எப்படி வெட்டுறாங்க, எப்படி ஒரே லெவலாக வெட்ட முடியும் அப்படின்ட்டு. அது அந்த ஒரே மாதிரி வெட்டுறதுக்கு தான் இந்த சீக்ரெட்டு.
இப்போ அடுத்த லேயரையும் இந்த ஃபஸ்ட் லேயர் வெட்டினது சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னு பாருங்க. இங்கே வெட்டினது எங்கே இருக்கா, நம்ம அதே ஷேப்புக்கு நம்ம வெட்டிடலாம். நம்ம அதே லென்த்துக்கு வெட்டினோம்னா முடி எப்பயுமே ஒரு ஈவனாக வரும். என்ன சரி இப்போ இவர் முடி பார்த்தீங்கன்னா சைனிங் முடிங்கிறதுனால வெட்டின இடம் முடி பார்த்தீங்கன்னா அப்படி தனித்தனியாக தெரியும். இது வந்து எப்படி மெர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து கிராஸாக எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து லேயராக வெட் பண்ணோம். இப்போ வந்து கிராஸ் லேயர் எடுக்கணும். கிராஸ் லேயர்னால் இந்த கிராஸ் லேயர் எடுத்து இப்படி முடி பிடிச்சிக்கிட்டு சிசரை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவனாக தெரியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி மேலே வந்து ஈவனாக வரும். எல்லாம் ஸ்டெப்பாக தெரியும் உங்களுக்கு. இப்படி எல்லாம் முடி கிளாஸ் லேயராக எடுத்துங்க. அதே முடி நல்லா படியும். இப்போ முடி ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியது கிடையாது. முடி லென்த்தாக விட்றாங்கள அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து முடி வந்து லென்த் முடியாக இருந்தாலுமே நல்லா படியும் அவங்களுக்கு. அதெல்லாம் அங்கங்கே தூக்கி நின்றுக்கும். தூக்கிட்டு நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக தெரியும் கட்டிங் பண்ணுறது. இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து கண்ணாடி காமிச்சு எப்படி இருக்குன்னு ஷார்ட் வீடியோஸ் காட்டுறேன். எப்படி இருக்குங்க? சூப்பர் சூப்பரா. நீங்கள் பண்ண கரெக்ஷனுக்கும் இப்போ நான் பண்ணிட்ட கரெக்ஷனுக்கும் ஓகேவா? ஓகே ஓகே. இந்த கட்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றாக தான் இருக்கிறது. கட்டிங் பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்ல வரல. ஓகே, டக்குன்னு சொல்ல வரல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து DL பூர்ணா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம். நல்லா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சர்ப்ரைஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.